ஹாய், திஸ் இஸ் அதித்யா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு ரீடிங் ரேப்பப் தாங்க பார்க்க போறோம். நான் வந்து 5 புத்தகங்கள் வச்சிருக்கேன். எல்லாமே வந்து கலைஞர் லைப்ரரியில லெண்டிங் எடுத்த புத்தகங்கள் தான். புத்தகங்கள பார்த்துடலாம். முதல் புத்தகம் வந்து டான் பிரவுன் அவர்களுடைய டா வின்சி கோட் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து என்கிட்ட இருக்கு. ஆனா வந்து நான் முழுமையா படிச்சது கிடையாது. கொஞ்சம் விட்டு விட்டா தான் படிச்சிருக்கேன். ஸோ தமிழ் வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் தமிழ் வெர்ஷனையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புத்தகத்த வந்து எடுத்தேன். இந்த புத்தகத்துல வந்து விலை வந்து ரூ. 700 அண்ட் இதுல வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் பேஜஸ் 600. அடுத்த புத்தகம் வந்து அகாதா கிறிஸ்டி அவர்களுடைய நகரும் விரல் அப்படிங்கிற புத்தகம். இதுவும் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் தான். இதோடைய விலை வந்து இது கண்ணதாசன் பதிப்பகம். இதோடைய விலை வந்து ரூ. 400. அடுத்தது வந்து ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் அவர்களுடைய ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற புத்தகம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய ஒரு ப்ரீக்வல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த புத்தகத்துடைய விலை வந்து ₹900. பப்ளிஷர்ஸ் வந்து ஹார்பர் கோலின்ஸ் இந்தியா. அண்ட் அடுத்த 2 புத்தகங்கள் வந்து எஸ்ரா அவர்களுடைய நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துடைய விலை வந்து ₹150. இந்த புத்தகம் வந்து தேசாந்திரி பப்ளிகேஷனுடைய புத்தகம். ஃபைனலி வந்து மகுடேஸ்வரன் கவிதைகள் 2 அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி மகுடேஸ்வரன் கவிதைகள் 1 இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்தை வந்து நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். இதோடைய விலை வந்து 2 தொகுதிகளும் சேர்த்து ₹1540. பப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழினி பப்ளிகேஷன். ஸோ லெட்ஸ் கெட் டு தி ரிவ்யூ ஆஃப் ஆல் தீஸ் புக்ஸ். நான் முதல்ல வந்து ஆங்கில புத்தகத்தோட ரிவ்யூவை சொல்லிடுறேன். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிற சீரீஸா வந்திருக்கிற ஃபயர் அண்ட் பிளட் அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து டார்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்ப நீங்க ஒரு வேளை பார்த்ததே இல்லை அப்படின்னாலுமே வந்து இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாவே புரியும். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அப்படிங்கிறது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர்ற ஒரு வம்சமான டார்கேரியன் வம்சம் அப்படிங்கிறவங்களோட கதை. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டார்கேரியன் வம்சத்துல டெனேரிஸ் டார்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும் அந்த வம்சத்துல கடைசியா. அந்த பொண்ணு தான் அந்த கதையில கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ஒரு மெயின் கேரக்டரா இருப்பாங்க அவங்க. ஆனா இந்த புத்தகத்துல வந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஒரு 200 வருஷம் முன்னாடி இந்த கதை எல்லாமே நடந்திருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க டார்கேரியன் வம்சத்தை பத்தின புத்தகம் தான் இது. நான் உங்களுக்கு வந்து என்னோட குடும்ப சாட்டை காட்டுறேன். ஆக்சுவலி நான் இந்த புத்தகம் வந்து பாதி தான் படிச்சிருக்கேன். நான் திருப்பி கொடுத்து அந்த ரினியூ பண்ண போறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து என்னால கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க முடிஞ்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் முழுக்க முழுக்க ஃபேமிலி ட்ரீ. எய்கன் டார்கேரியன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஃபைனலி எங்க முடியுது, ஒருத்தவங்களும் வந்து எப்படி ஆட்சி பண்ணாங்க, என்னென்ன கஷ்டங்களை சந்திச்சாங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயமே வந்து சீரீஸ் நெடுகவும் புத்தகம் நெடுகவும் நிறைய டிராகன்ஸ் இருக்கு. ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து 3 டிராகன் தான் வரும். ஏன்னா அந்த சமயத்துல டிராகன்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயம் அது. டேனி கிட்ட வந்து 3 முட்டை இருக்கும். அந்த முட்டையை வச்சுதான் அங்க 3 டிராகன்ஸை கொண்டுட்டு வருவாங்க. ஆனா இதுல வந்து அதாவது நம்ம வந்து தெருவுல பிள்ளைங்க பார்ப்போம்ல, நாய் பிள்ளைங்க பார்ப்போம்ல நம்ம. நான் ஏன் வந்து தெருவுல நாய் பிள்ளைங்க சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா தெரு குழந்தைங்க. ஒரு தெருவுக்கு ஒரு 2 பேர் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஐ எம் நாட் கம்பேரிங் டாக்ஸ் வித் டிராகன். அந்த மாதிரி தப்பா நான் ஒரு கம்பேரிசன்லாம் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கு இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஒரு பிரீட் டாக் அப்படின்னா ஒரு 10 வீட்டுக்கு ஒரு வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து தெருவுல எல்லா இடத்துலயும் இருக்கும்ல. அதே மாதிரிதாங்க டிராகனு. கட்டி வச்சிருக்காங்க. எங்கிட்டு பார்த்தாலும் டிராகன் பறந்துகிட்டு இருக்கு. அது பாட்டுல அங்கிட்டு பறக்குது, இங்கிட்டு பறக்குது. மக்கள்லாம் சாதாரணமா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு புத்தகமும் சரி, சீரீஸும் சரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஐடியா இருந்தா, இதுல இருக்கிற ஹவுஸஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுலயும் வந்து டார்கேரியன் வம்சத்தை பத்தி மட்டுமே சொன்னாலும் நிறைய ஹவுஸ் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. நான் வந்து டார்கேரியன்ஸ் வந்து யார் யார் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இங்க வர்றப்ப அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து நிறைய கேரக்டர்ஸ் உடைய பேர் வந்து எப்படி அவங்களுக்கு அந்த பேர் கிடைச்சிச்சு அப்படின்னா, அவங்களுடைய முன்னோர்கள் அந்த பேர்ல தான் இருந்திருப்பாங்க. உதாரணமா வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜாஃப்ரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்குலாம் எப்படி அந்த பேர் வந்தது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுக்க முடியும். ஸோ இவங்க பேர் தான் அவருக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். அண்ட் இது வந்து இந்த புத்தகத்தை பத்தி மட்டும் நான் தனியா வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன விஷயம்னா, நான் இந்த புத்தகம் வந்து பாதி தான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். பிளஸ் இன்னொன்னு வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எல்லாருக்குமே அது புரியும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அதை கொஞ்சம் பொறுமையாவே போடலாம் வீடியோ அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் புக். அண்ட் உங்களுக்கு இது வேணுமான்னு சொல்லுங்க. நீங்க இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் முழு கதையை சொன்னா கேட்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு போஸ்ட்லயே நான் கேட்டிருந்தேன். இன்னொரு விஷயம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு வந்து 2ஆம் பாகம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் அவர்கள் எழுதுவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய அடுத்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இதை அவர் எழுதவே உட்காருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் பை த வே உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எண்டிங் பிடிச்சதா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல.
மனச உடைச்சுட்டாங்க. அத்தன சீசனா வந்து கட்டி காப்பாத்தி வச்சிருந்த அந்த பிஞ்சு மனச வந்து அவங்க உடைச்சுட்டாங்க. ஸோ ஐ பெர்சனலி லிட்டரலி ஐ ஹேட் த எண்டிங். எனக்கு வந்து என்ன ஒரு சமாதானம் சொன்னாலும் அந்த எண்டிங்க வந்து இல்ல, இல்ல என் மனம் இதை ஏற்க மறுக்கிறதுங்கிற மாரி தாங்க இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக். 2வது புத்தகம் வந்து டாவின்சி கோட் அப்படிங்கிற புத்தகம். டாவின்சி கோட் பத்தி நான் தனி வீடியோவே பேசியிருக்கேங்க. இன்ஃபாக்ட் நான் அத 2 பாகங்களா பிரிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி முதல் பாக வீடியோவ வந்து பேசிட்டேன். எப்படி அப்படின்னா, இந்த டாவின்சி கோட் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து வெரி ஃபேமஸ் புக். அத இந்தியால வந்து நம்ம நாகாலாந்துல பேனே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்துல வந்து கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட அவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ் ஆகட்டும், கோட்ஸ் ஆகட்டும், அத அத வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம ஒரு ஒரு செட் ஆஃப் விஷயங்கள நம்ம நம்பிக்கை செஞ்சிருப்போம். இத்தன நாட்களா, இத்தன வருஷங்களா. அது எல்லாத்தையுமே வந்து டீஃபை பண்ற மாரி இதுல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்ட பத்தி, அண்ட் அந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் இருக்கும் இல்லைங்களா? அந்த பெயிண்டிங் பத்தி. இந்த புத்தகத்துல மெயினா வந்து ஹோலி கிரெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடியான பயணமா தான் இருக்கும் இந்த புத்தகம். ஏன்னா ஜாக்வஸ் சூனியர் அப்படிங்கிறவர் இறந்து போயிருப்பாரு. அவருடைய பேத்தி ஒருத்தவங்க வருவாங்க. அவருடைய பேத்தியும் இன்னொருத்தர் புரொஃபசர் ராபர்ட் லாண்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அதுக 2ம் வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு சிக்கல்ல மாட்டிக்குதுங்க. அதுங்க ஃபைனலி தப்பிச்சுச்சுங்களா? அவங்க தாத்தா வந்து என்ன சொல்ல நெனச்சாரு? அதெல்லாம் தான் அந்த கதை. நான் வந்து அந்த டீட்டெயில்டா நான் அந்த வீடியோல சொல்லிட்டதுனால, நான் இங்க வந்து ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். ஸோ ஃபைனலி வந்து இந்த புத்தகம் வந்து யாராலயுமே ஏத்துக்க முடியல. பல பேர் வந்து இந்த புத்தகம் புக்கா இது இப்படி எழுதி வச்சிருக்கான், அப்படி எழுதி வச்சிருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனா இந்த புத்தகம் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் செல்லிங் புத்தகங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல டெஃபினெட்லி இந்த புத்தகத்துக்கு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா, அது விறுவிறுப்பான எழுத்தாகட்டும், அவங்களுடைய நடை ஆகட்டும், கடகடன்னு போயிருக்கும் அந்த புத்தகமே. ஸோ 1000 வந்து கடுமையான விமர்சனங்கள பெற்றிருந்தாலும், இந்த புத்தகத்துக்கு வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் டிரான்ஸ்லேட்டர் வெர்ஷன் தான் நெனைக்கிறேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ் பேர சொல்லிர்றேன். பெருமுருகன், செந்தில் அப்படின்ற 2 பேர் தான் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அண்ட் எனக்கு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் படிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. டிரான்ஸ்லேஷன்லாம் நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா, எனக்கு டிரான்ஸ்லேஷன் படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, இங்கிலீஷ்லயே வந்து டிஸ்கிரிப்ஷனா போகும். அதாவது ஒரு செவுத்த பத்தி அவைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு பேசியிருப்பாங்க. அத இங்கிலீஷ்ல பார்க்குறப்ப, "ஐய்யய்யோ! செவுரு தானங்க" அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ தமிழ்ல படிக்கிறப்ப தமிழ்ல 2 பக்கம் அப்படிங்கிறது இங்க 4 பக்கம் ஆகும் இல்லைங்களா? ஆங்கிலத்துல 2ன்னா தமிழ்ல 4 தான் நம்ம இழுத்து எழுதுறப்ப. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது படிக்கிறதுக்கு. ஸோ பட் ஐ ரெக்கமெண்ட் எவரிபடி ரீட் திஸ் இன் இங்கிலீஷ். ஒரிஜினல் வெர்ஷன் நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த புத்தகம் வந்து "நக்குலன் வீட்டில் யாரும் இல்லை" அப்படின்னு எஸ்ரா அவர்களுடைய புத்தகம். இது ஒரு ஒரு சின்ன புத்தகம்ங்க. ஒரு குறுங்கதை தொகுப்பு தான். இதுல வந்து ஏன்னா 144 பக்கங்கள் தான் இருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி குட்டி புக். நான் இதுல வந்து ஒரு 3 கதைய மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் சொல்றதுக்காக அப்படின்னு. அதாவது "கண்ணீர் பூட்டு" அப்படிங்கிற கதை. ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் கதை. அதாவது ஓ மை காட்! நான் புக் மார்க் வச்சேன் விழுந்துருச்சு. சரி இட்ஸ் ஓகே. ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணா பார்த்து அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. மும்பைல இருப்பாங்க அவங்க 2 பேரும். ஒய்ஃப் வந்து தான் போனதுக்கப்புறம் வந்து வேற எவன் கூடயும் எதுவும் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப சந்தேகப்படுறாரு. ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ண வந்து இதோட பூட்டோட சேர்த்து கைய கால்லாம் கட்டி பூட்டி வச்சுட்டு தான் போறாரு. அந்த பிள்ளையும் வந்து ஜன்னல பார்த்துக்கிட்டு, வானத்த பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து அழுகும். அந்த அழுக வந்து டக்குனு அந்த கண்ணீர் பூட்ட வந்து தொறந்துரும். அந்த கண்ணீர் பூட்ட தொறந்தோனே அந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு, நல்லா இது பண்ணிட்டு நல்லா வெளிய போயிரும். ஐயய்யோ! இப்ப திருப்பி வீட்டுக்கு போறப்போ பூட்டணுமே அப்படின்னு சொல்லி திருப்பி வீட்டுக்குள்ள போய் சும்மா பூட்ட பூட்டிக்கும் தானாவே. அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா! ரைட்ரா நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிய கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கணவனுக்கு வந்து பாரேன் நான் டெய்லி கட்டி போட்டு தான் வச்சுட்டு போறேன். இருந்தாலும் அவ என்னைய வந்து இது பண்ணவே மாட்டேங்கிறா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து வணிகம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக 2 பேருமே வந்து அவங்கவங்களுடைய தனித்தனி உலகங்கள்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இந்த கதை. ஆக்சுவலி வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்க மாரி இருக்கும். இதுல வந்து நெறைய அண்டர்லைனிங் மீனிங்ஸ் இருக்கு. ஒரு இப்போ இந்த காலத்துக்கு வந்து ரொம்பவே பொருத்தமா தோணுச்சு எனக்கு அந்த கதை. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு உலகத்துல தான் இருக்காங்க. பிகாஸ் சீட்டிங் இஸ் பீயிங் வெரி மச் நார்மலைஸ்ட் இன் டுடே. ஏன்னா அது ரொம்பவே நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் நம்ம அந்த Instagramலலாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப கேஷுவலா அவங்க சொல்றாங்க. "ஏய் என்ன இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படிங்கிற மாரி இருக்கும். மேபி இட்ஸ் நாட் அபௌட் பீப்பிள் சூசிங் டூ சீட். அவங்கள பத்தின விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து அஸ் அ சொசைட்டியா வேர் வி ஆர் ஹெட்டிங் அப்படிங்கிறது தான். ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது யாரும் அவங்க 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது, இப்படி உடுத்தாத, அப்படி தலைய போடாத, அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து லிட்டரலி ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பொசசிவ்னெஸ்ஸ குளோரிஃபை பண்றது அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. விச் இஸ் நாட் அட் ஆல் நீடட். அதாவது நமக்கு வந்து ஒருத்தவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவ்வளோதான். ட்ரஸ்ட் முழு மனசா நம்பணும். அத விடுத்து வந்து நான் வந்து அவ ஃபோன்ல ட்ராக்கிங் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அவ யார்கிட்டலாம் பேசுறான்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அவள காதலிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் சைக்கோத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் திஸ் லைக் தட். ஏன்னா ஃபோன்ல வந்து ட்ராக்கிங் டிவைஸ் இன்ஸ்டால் பண்றது, எங்க போறாங்க, ஜிபிஎஸ் வச்சு பார்க்கறது இதெல்லாம் வந்து கேவலமா இருக்கு இதெல்லாம். அந்த மாரி ஒரு சொசைட்டி இருக்கிறப்ப இந்த மாதிரி கதைகள் வந்து தேவை அப்படின்னு தான் தோணுது. பட் ஆன் த அதர் சைட்
தெர் ஆர் கப்புள் ஹூ பார்க்கவே வந்து ஹோல்சமா இருக்கும் நமக்கே வந்து. ஹூ ஆர் லைக் வெரி சக்சஸ்ஃபுல். அது எந்த இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எனி இண்டஸ்ட்ரி, ஒரு கார்ப்பரேட் ஆகட்டும், சில பேர்ல வந்து பீப்பிள் பீயிங் வெரி சக்சஸ்ஃபுல், பீப்பிள் பீயிங் சோ மச் இன் லவ், அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அதுதான் வந்து அந்த காதல் மேல இருக்கிற வந்து ஒரு 2% நம்பிக்கை வந்து உயிர் போட்டு வச்சிருக்கிறது வந்து அது மட்டும் தான். அடுத்து புனித பூனை அப்படிங்கிற ஒரு கதை. அது வந்து என்னன்னா, ஒரு பூனை வந்து திடீர்னு வந்து புனித நூல்கள்லாம் படிச்சு, நான் வந்து ரொம்ப ஆச்சாரமா வாழப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி ஹோலியா அப்படி வாழுது. அதுக்கு வந்து ஒரு தடவ அதுகிட்ட வந்து நெறைய பூனைகள் வந்து இதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போகுது. வாழ்க்கையில பிரச்சனைகள சொல்லி சொல்யூஷன்ஸ் எல்லாம் கேட்டு போகுது இந்த பூனைகிட்ட. இந்த பூனை வந்து ஒரு சமயத்துல வந்து ஒரு எலிய பார்த்துருச்சு. ஆஹா! அந்த எலிய சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எலிய சாப்பிட்டா இதுதான் புனித பூனை இல்லன்னு ஆயிருமே. அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி வந்து அந்த எலிகிட்ட போய் கேட்குது. "நீ வந்து இந்த மாரி இந்த நூல்கள்லாம் படிச்சிருக்கியா?" "நூல்கள்லாம் நான் கடிச்சிருக்கேன்" அப்படிங்கும் அது. அடுத்ததான் வந்து, "நீ வந்து இப்ப சாப்பிடாமலாம் இருந்திருக்கியா?" அப்படிங்கிறப்ப, "ஆமா எனக்கு இப்ப எல்லா நாளும் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? எனக்கு சாப்பாடு கிடைக்காத நாட்கள்ல நான் சாப்பிட்டதில்ல" அப்படிங்கும். "சரி நீ யாரு?" அப்படின்னு கேட்கும். "நான் எலி" அப்படிங்கும். "பூனை இது போதுமே உன்னைய சாப்பிடுறதுக்கு அவ்வளோதான்." பூனை எலிய சாப்பிடும். சிம்பிள் அந்த பிலாசபிக்கு கொண்டுட்டு வந்துருச்சு இது. அடுத்தது வந்து சிறகுள்ள பொறியாளன் அப்படிங்கிற கதை வந்து வான்லோகத்துல வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. ரெக்கையெல்லாம் வச்சு சூப்பரா இருப்பாரு. அவருக்கு வந்து அந்த அழக வச்சு அவர் வந்து பல பெண்கள மயக்குறாரு அப்படிங்கிறதுனால வந்து அவருக்கு ஒரு தண்டனை குடுத்துருவாரு கடவுள். "நீ வந்து கீழ 6 மாசம் போய் பூமியில இரு" அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலி வந்து பறந்து பறந்து ஆஃபீஸ்க்கு போய்க்கிட்டு இருந்த அந்த பொறியாளர் வந்து ஒரு கட்டத்துல ஆட்டோல போக ஆரம்பிச்சுருவாரு. அவருக்கு ரெக்க இருக்கிறது கூட அந்த ஆட்டோக்காரர் பார்க்க மாட்டாரு. டெய்லி காலைல ஏறுறியா ஏறு, இறங்கியா இறக்கி விடுறேன் அப்படின்ற மாரி இருப்பாரு. அவருக்கு ஒரு பொண்ண புடிக்குது. அவர் இந்த ஒரு இடத்துல வீடு வாங்கலாம்னு பிளான் பண்றாரு. இந்த இடத்துல வந்து வீடு வாங்கணும்னா லோன் போடணும்னு பிளான் பண்றாரு. ஆஃபீஸ்ல எப்படி வேலை பார்க்கணும்னு பிளான் பண்றாரு. 6 மாசங்கள் தண்டனை காலம் முடிஞ்சோனே கடவுள் வந்து தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு மேல வா அப்படின்னு சொல்றாரு. என்னது மேல வரவா? இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல. நான் வந்து கீழ இருக்கேன். நான் வீடு வாங்க போறேன். நான் இங்க வேலைக்கு போறேன். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன். எவ்வளோ பிளான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். கடவுளுக்கு முதல்ல மனிதர்கள பார்த்தா பயம் வரும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஃபன்னி இன்சிடென்ட்ஸ சேர்த்து ஒரு கம்பைலேஷனா சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி அமேசிங் புக். டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு மாரி அஃபோர்டபிள் புக்ஸ் ரேஞ்சிலே வரும். அடுத்தது வந்து மகுடேஸ்வரன் கவிதைகள் பாகம் 2. இதுல வந்து நான் சில கவிதைகள வந்து நான் ஆக்சுவலி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். பாகம் 1 படிச்சவங்களுக்கு பாகம் 1 பார்த்தவங்களுக்கே தெரியும். இந்த கவிதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி மனச ரொம்ப ரொம்ப லேசாக்குற மாதிரி இருக்கும். சில கவிதைகள் கொஞ்சம் ஹெவியாவும் இருக்கும். பட் ஆன் த ஹோலா பார்க்குறப்ப வந்து வேற மாரி இருக்கும். "நிலவொளியே துணையாய் நடந்தான் அவன். சேர்ந்தே உடன் வரும் நிலவுக்கு அவன் மீது எத்துணை அன்பிருக்க வேண்டும்." அவ்வளோதான். கவிதைலாம் நான் படிச்சு மட்டும் தான் காட்டுறேன். கவிதைலாம் வந்து பழமொழிலாம் அனுபவிக்கணும். ஆராயக்கூடாது. அந்த மாதிரி. பழைய நூல்களை அடுக்குவதற்கு அமர எப்போதும் அஞ்சுகிறேன். அதுபோல் நினைவுகளை தூண்டி பணிமுடிக்க விடாமல் தடுக்கும் இன்னொரு செயல் இல்லை. வாய்ப்பே இல்ல. அடுத்தது வந்து முதல் நாள் யாரோ அவள் என்பது போல் பார்ப்பான். மறுநாள் எங்கே அவள் என்பது போல் பார்ப்பான். ஒரு நாள் நீயே அவள் என்பது போல் பார்ப்பான். ரொமான்டிக் லுக்ஸ் கவுண்ட் பண்ணி சொல்றாரு. ரொமான்டிக் லுக் அந்த மாதிரி. வருத்தப்பட வைத்ததற்கு நாம் வாடி வருந்தி நிற்கின்ற வேலைகளில் சிறிதும் இரக்கமின்றி பழி தீர்த்துக் கொள்பவர்களை உறவென்று எப்படி சொல்வது? அண்ட் வாட் யூ திங்க் ஆஃப் டுடேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்ல ரிலேஷன்ஸும் சேர்த்து சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து என்ன மாதிரி திங்கிங்ல நம்ம எல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். நம்மை கைவிட்டு விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளும் போது நாம் முறையாய் வழியனுப்பி வைக்க வேண்டும். நாம் கைவிட்டு விட்டு முதல் ஆளாக ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அந்த இழவு நமக்கு எப்போதும் வராது. அவ்வளோ கஷ்டம் சார். அருஞ்செய்தி ஒன்று கூறவா? யார் முதலில் சொன்னாரோ அவர்தான் அக்காதலை இரண்டாவதாய் உணர்ந்தவர். முதலில் வயப்பட்டவரே உன்னை ஈர்த்து கூற வைத்தார். எனக்காக ஒரு நாளை கூற வேண்டுமென்றால் எந்நாளை கூறுவாய்? செவ்வாயை. அதற்குத்தான் உன்னை புகழ பயன்படும் பெயர். சார் ரொமான்ஸ் சார், கவிதை சார். அடுத்தது வந்து பேச்சு வழக்கில் காதலர் அணைப்பிற்கு வெவ்வேறு பெயர்கள். யாவும் இடக்கரடல்கள். கைய பிடிச்சு இழுத்தியாம், தொட்டுட்டான், பட்டுட்டாங்க, பழகிட்டாங்க. சேர்க்க அப்படி கட்டிக்கிட்டாச்சு. சொல்வதற்கு இன்னும் பல இருக்கையில் இதுவே போதும் போல் தோன்றி முடித்துக் கொள்ளும் இக்கவிதையைப் போல. படித்து முடித்து ஊர் விட்டு வெளியேறி 30 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஒரு ஆர்வத்தால் தூண்டப்பட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்து தொடக்கப்பள்ளியை காணச் சென்றேன். செல்லும் வழியில் எதிர்பட்ட ஒருவர் எனக்கு போட சொல்லித் தந்த ஆசிரியரை போலவே இருந்தார். பழைய மிதுவண்டியும் கசங்களான வெள்ளுடையும் வண்டி கைப்பிடி கம்பியில் மாட்டியிருந்த தோற்பையும் அவரைத்தான் நினைவூட்டின. அவரேதான் என்ற நான் உறுதியின்றி தடுமாறுகையில் அவர் என்னை ஒரு நொடிதான் பார்த்தார். யார் மகுடேஸ்வரனா? வாப்பா வாப்பா என்று சொல் மலர்ந்து நின்றார். வளர்ந்த மாறியே என் அடையாளம் பற்றிய எந்த தயக்கமும் அவரிடம் இல்லை. நான் அவரை ஊன்றை கவனித்துத்தான் ஓரளவு படிக்கக்கூடியவனாய் ஆனேன் என்று கருதி கொண்டிருக்கையில் அவரோ என்னை எண்ணினும் ஊன்றி கவனித்து நினைவில் பதித்து வாழ்ந்திருக்கிறார். மகுடேஸ்வரன் கவிதை தொகுப்பு நீங்க வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. நான் புக்கு தட்டாம ஒரு வீடியோ கூட பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணி வச்சு இங்கிலீஷ் புக் கலெக்ஷன், தமிழ் புக் கலெக்ஷன் காட்டினாலும் நான் தட்டுறேன். இப்படி வந்து 4 புக்கு காட்டினாலும் தட்டுறேன். சம்திங் இஸ் ராங். அடுத்து ஃபைனலா வந்து அகாதா கிறிஸ்டியோட நகரும் வீரர்கள் அப்படிங்கிற புத்தகம் மூவிங் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நாவலா இது வந்திருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணவர் பேர் வந்து
கொரட்டூர் கே.என். ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. இங்க பாருங்க. இவர் தான் அந்த கொரட்டூர் கே.என். ஸ்ரீனிவாஸ். ஒரு சின்ன டவுனு. அந்த டவுனுக்கு வந்து ஒரு அண்ணன், தங்கச்சி. ஜெர்ரி, ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வர்றாங்க. ஏன்னா ஜெர்ரிக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளையிங் அப்ப ஜெர்ரிக்கு வந்து அடிபட்டுரும். ஸோ டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில நீங்க போய் இருங்க. அவங்க ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, 2 பேரும் வந்து இங்க வர்றாய்ங்க. சின்ன கிராமம் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நெறைய மக்கள பார்க்குறாங்க, பழகுறாங்க, சந்திக்கிறாங்க. ஆ ஒரு கட்டத்துல வந்து அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆபாசமான கடிதங்கள் வர ஆரம்பிக்குது. இப்படி எப்படின்னா, இந்த ஜெர்ரியும், ஜானும் வந்து நீங்க வந்து அண்ணன் தங்கச்சியே கிடையாது. நீங்க அப்படி அப்படின்னு சொல்லி அசிங்கமா எழுதி, இந்த மாரி ஒருத்தருக்கும் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இந்த கடிதத்தினால ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கடிதம். அதாவது இது வந்து ஒரு வதந்தி மட்டும் தான். ஏன்னா, இது சின்ன கிராமம் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் வீட்ல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும். எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப காலையில ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, அவங்க கால்ல ஆணி குத்தியிருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த ஒரு இதான இடம். அப்படி ஒரு விஷயத்த டவுன்ல இருந்துட்டு வந்து எப்படி இவ்ளோ வதந்திகள் பரவுது? எப்படி ஒரு வதந்தினால ஒருத்தவங்க வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இது எப்படி நடக்கும்? அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களும் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணா? அவங்களுக்கு ஜெனுவினாவே என்ன வேணும்? அதுதான் அந்த கதையோட எண்டிங். இதுல வந்து மிஸ் மார்பிள் அப்படின்னு அகாதா கிறிஸ்டியோட கதைகள்ல ஒரு டிடெக்டிவ் வந்து இதுல வந்து ஒரு குட்டி போர்ஷன்ல மட்டும் வந்திருப்பாங்க. இன்ஃபாக்ட் போலீஸால ஒரு கட்டம் வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாதப்போ, இவங்க உள்ள நுழைஞ்சு டக்குன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி பை அகாதா கிறிஸ்டி. அகாதா கிறிஸ்டி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஜர்னலே வந்து இதுதான். ஸோ நீங்க இந்த புத்தகத்த டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைக் அமேசிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி வெரி குட் ரீட். நெறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அகாதா கிறிஸ்டி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட கம்பேர் பண்ணி இது வந்து பயங்கர கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க டெஃபினட்டாவே இந்த புத்தகத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ரீடிங் ராப் அப் அண்ட் வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்களுக்கு வேற என்ன மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க.